வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்றைய 10 மணி செய்தியும் தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகளில் இருந்து ஆரம்பமாகும். யாழ் மாவட்டத்தில் 2642.29 ஏக்கர் நிலப்பரப்பானது படையினரது வசம் உள்ளது என்றும் அதனை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மீள்குடியேற்றம் காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நிலப்பரப்பில் இராணுவத்தினரிடம் 1775.27 ஏக்கர், கடற்படையினரிடம் 160.67 ஏக்கரும், விமானப்படையினரிடம் 660.5 ஏக்கரும், போலீஸ் திணைக்களத்திடம் 28.28 ஏக்கரும் காணப்படுகின்றன. இதில் முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக இராணுவம் சுமார் 575 ஏக்கர் நிலத்தை அபகரித்து வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை காரியாலயத்தில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அண்மையில் பேசுபொருளாக இருக்கின்ற தையிட்டி சட்டவிரோத பௌத்த விகாரை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையிட்டி விவகாரம் தொடர்பில் வடமாகாண ஆளுநருடைய நடவடிக்கைகள் குறித்து தன்னுடைய கவலையையும் அதிருப்தியையும் வெளியிட்டார். ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட நபர். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது. இரண்டால் ஆளுநர் என்றது இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது. மாகாண சபையில் இயங்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆளுநர் என்ற பதவி ஜனாதிபதியுடைய முழு தயவில இருக்கிற ஒரு பதவி என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்க, ஒரு முதலமைச்சர் இல்லை, அமைச்சரவை இல்லை, மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மக்களுடைய உண்மையான குரலாக அந்த மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தளமில்லாத நிலையிலே ஆளுநர் அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேண்டும். அவர் உண்மையிலே அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதி மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பாலமாக இருக்க பார்க்க வேணுமே தவிர முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக முகவராக செயல்படுவது தவறு. அந்த வகையில இந்த கருத்துக்களை நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த கருத்துக்களை கேட்ட உடனே நாங்கள் சரியாக மாற்ற மாட்டோம். யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறை பகுதியில் உள்ள தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என தன்னிடம் கோரினர் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தையிட்டியில் தற்போது திசவிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் காணியின் உரிமையாளர்களுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது விகாரை தற்போது அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானதென்றும் அது தொடர்பான ஆவணங்களையும் இதன் போது அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். திசவிகாரைக்குரிய காணி பெரிதொரு இடத்தில் அமைந்துள்ளது என்பதையும் ஆளுநருக்கு அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். விகாரை தற்போது அமைக்கப்பட்டுள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதுடன் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என கோரியிருந்தனர். காணி உரிமையாளர்களின் இந்த கோரிக்கைக்கு அமைவாக இது தொடர்பில் விகாராதிபதியுடனும் நைனாதேவி விகாரையின் விகாராதிபதியுடனும் ஆளுநர் பேச்சு நடத்தி வருகின்றார். அத்துடன் இந்த இணக்கப்பாட்டு யோசனை தொடர்பில் புத்தசாசன அமைச்சின் கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்திருந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் இன்று யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் குறித்த நபரை கைது செய்து மன்னாருக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான திரு சுகாஸ் கனகரட்னம் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.
அந்த காணொளியில் அண்மையில் பேசுபொருளாகி இருக்கிற தையிட்டி பௌத்த விகாரை விடயம் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறித்த விடயம் எல்லாவற்றையும் வைத்து தன்னுடைய கருத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேதனையான விடயம். யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இது மிக தீவிரமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியிருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டஈட்டை கேட்கவில்லை, சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களை காணாமலாக்கியது யார், கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துத்தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை. அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதை விடுத்து இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள். இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி குறுக வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம். இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியிருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்து விடுவார்கள். இதேவேளை இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறித்து போலி செய்தி ஒன்று பரப்பப்பட்டு இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பௌத்த விகாரையை அழிக்க தகர்த்தளிக்க அனைவரும் திரண்டு வருமாறு ஒரு அறிவித்தலை விடுத்தது போல அந்த போலி செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது வன்முறை குற்றச்சாட்டுக்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்ட ரீதியில் விசமிகளால் பரப்பப்பட்ட போலி செய்தி என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெளிவுபடுத்தி இருக்கிறது. தொலைத்தொடர்பு கோபுரத்தில் திருத்த பணியினை மேற்கொண்டவர் தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவமானது நேற்று முன்தினம் வவுனியா மகாரம்பைக்குள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்திற்கு 38 பேருந்துகள் தேவைப்பாடுகள் உள்ளதாக கோரப்பட்ட நிலையில் 20 பேருந்துகளே அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட போக்குவரத்து சேவைகள் திறம்பட நடத்துவதற்கு பேருந்துகளின் தேவைப்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலைக்கு 28 பேருந்துகளும், பருத்தித்துறை சாலைக்கு 10 பேருந்துகளும், காரநகர் சாலைக்கு 5 பேருந்துகளும் கோரப்பட்டிருந்தன. இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் யாழ் மாவட்டத்துக்கு 10 பேருந்துகளும், ஏப்ரல் மாதத்தில் மேலும் 10 பேருந்துகளும் புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன என்றார். உடலில் கயிறு கட்டிய நிலையில் நீர்நிலையிலிருந்து வயோதிபர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று தெற்கு பகுதியிலேயே நேற்றைய தினம் இந்த சடலம் மீட்கப்பட்டது. 70 வயதான மேற்குறித்த நபர் புற்றுநோயின் வேதனையை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்துக் கொண்டார் என தெரிய வருகிறது. இந்திய அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவை 2 குழுக்களை நியமித்துள்ளது. அத்துடன் இந்த குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து சட்ட ஆலோசனைகளும் பெறப்பட உள்ளன.
இந்த குழுக்கள் காற்றாலை திட்டங்கள் தொடர்பில் மதிப்பிடப்பட்டுள்ள செலவுகள், சட்ட இணக்கம், சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த அறிக்கைகள் உட்பட பல்வேறு விடயங்களையும் மீள் பரிசீலனை செய்ய போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தம்புத்தேகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கம் 2025-2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று முன்தினம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அந்த வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையானது பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு 245 கோடியிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மக்கள் தெற்கு தலைவர் ஒருவர் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்துள்ளனர். அந்த மக்களிடம் நிறையவே எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றை நாம் நிறைவேற்றுவோம். வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்போம் என்று நேற்று குருநாகலில் இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் அங்கே கருத்து வெளியிடுகையில், நான் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தேன். யாழ்ப்பாண மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசாங்கம் மீதும் தெற்கு தலைவர் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை காண முடிந்தது. இது மிக முக்கியமானது. வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு பெற்று தருகின்றோம் என கூறிய போதிலும், அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்துள்ளனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என சூளுரைத்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வருகை தந்திருந்தார். அவரது வருகை தொடர்பான சர்ச்சை ஒன்று தெற்கில் சமூக வலைதளங்களில் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்களை பயன்படுத்தினார் என்ற செய்தி சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. இதனை மறுத்துள்ள பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதியின் பயண ஏற்பாடுகள் தொடர்பில் இணையத்தில் பரவிய செய்திகள் முற்றிலும் தவறானவை. இந்த பயணத்திற்காக விமானப்படையின் விமானங்கள் எவையும் பயன்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ காரிலேயே பயணம் செய்தார் எனவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, இவ்வளவுதான் 10 மணி செய்திகள். மீண்டும் நாளை இன்னொரு 10 மணி செய்தியில் சந்திக்கிறேன்.